நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒயிட் சுகர், அதாவது வெள்ளை சர்க்கரை. இதில் அதிகப்படியான கெமிக்கல் சேருது, அதிகப்படியான சல்ஃபர் சேருது அண்ட் மாட்டு எலும்புல இதை தயாரிக்கிறாங்க. ரிஃபைன் பண்றதுக்காக மாட்டு எலும்புகளை பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஆன்லைன்ல நிறைய வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டு உருட்டு வீடியோல என்ன நீங்க உருட்டி எடுத்துட்டீங்க? காரணம் என்னன்னா, நான் அதில் சர்க்கரை அப்படின்றது ஒரு பெர்ஃபெக்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எதுக்காகன்னா இனிப்பு தன்மையை கொடுக்கறதுக்காக. உடலுக்கு ஆரோக்கியமானதுன்னு சொல்லவே இல்லை. பட் அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை வேற ஒரு விஷயமான்னு தெரியல. நான் வெள்ளை சர்க்கரைக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட கேள்விகளுக்கு இணங்க இந்த வீடியோவில் ஒயிட் சுகரை தான் பிரித்து மேய போகிறோம். ஒரு பொருளில் கெமிக்கல் சேருதுன்னு தெரிஞ்சா அதை யூஸ் பண்ணுறதுக்கு எப்போதுமே தயக்கம் வரும். அதே மாதிரி தான் ஆஃபீஸ் மீட்டிங்கில் நம்ம இங்கிலீஷில் பேசினா தப்பாயிடுமோ அப்படின்ற தயக்கத்திலேயே நம்ம பெரும்பாலான ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடுறோம். இனி நீங்கள் இங்கிலீஷ் பேச தயங்க வேண்டாம். இப்போ பாருங்க. ஐ காட் யுவர் ஸ்மெயில், ஐ ரிப்ளை டு யூ டுடே எண்ட் ஆஃப் டே. நீங்க சொன்ன சென்டென்ஸ் தப்பு. அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. ஐ ஹவ் ரிசீவ்ட் யுவர் இமெயில், ஐ வில் ரிப்ளை டு யூ பை தி எண்ட் ஆஃப் த டே. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இந்த கோர்ஸ் கண்டிப்பா ஜாப்ல இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீங்க இன்டராக்டிவா பேசி தப்பு செஞ்சு இன்ஸ்டன்ட் கரெக்ஷனோட இங்கிலீஷ் கத்துக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. டெய்லி ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். ஈஸியா உங்க இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் சரி, உங்களுக்கு ஏத்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் எப்போதுமே அவைலபிளா இருக்கும். இந்த கோர்ஸ்ல உங்களை கைட் பண்ண, ஃபீட்பேக் கொடுக்க அண்ட் மோட்டிவேட் பண்ண ஒரு பர்சனல் டீச்சரையும் ப்ரொவைட் பண்றாங்க. இதுதான் சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். தயக்கம் இல்லாம கான்ஃபிடென்ட்டா ஸ்மார்ட்டா இங்கிலீஷை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. 75% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். ஆனா இது ஃபர்ஸ்ட் 100 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான். ஸோ உடனே போய் ஜாயின் பண்ணுங்க. அடிப்படையில் இந்த சர்க்கரையை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம எதுல இருந்து சர்க்கரையை எடுக்க போறோமோ அதுல இருந்து அதோட சாரை எடுப்பாங்க. இது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ கரும்புல இருந்து நம்ம சர்க்கரையை எடுக்கிறோம் அப்படின்னா கரும்புல இருந்து கரும்பு சாரை வெளியில எடுக்கணும். இது பெரிய ஆலைகளில் பண்ணும்போது டன் கணக்கில் கரும்பை பிழிஞ்சு ஜூஸ் எடுப்பாங்க. இதை ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக கிளாரிஃபிகேஷன். இந்த எடுத்த கரும்பு சாறில் சுண்ணாம்பு பவுடர் சேர்ப்பாங்க. இது பவுடர் ஃபார்மெட்லேயோ இல்லை பால் வடிவத்திலேயோ அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொதிக்க விடுவாங்க. அப்படி கொதிக்க விடும்போது அதில் இருக்கக்கூடிய திடப்பொருட்கள் எல்லாமே அடிப்பகுதியில் வந்துடும். திரவ பொருள் மட்டும் மேற்பகுதியில் வந்துடும். இப்போ அதில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய திடப்பொருட்கள் எல்லாமே கீழே படிஞ்சு வந்துடும். அப்படின்றதுனால மேலே இருக்கக்கூடிய தெளிவான அந்த லிக்விடை மட்டும் இப்போ எடுத்துடலாம். அதிலேருந்து நம்ம சுகரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தெளிவான ஜூஸ் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதில் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்ற கேஸை உள்ளே விடுவாங்க. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அதில் இன்னும் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த திடக்கழிவுகள் எல்லாத்தையும் நுரைத்து மேலே வர செய்யும். அண்ட் ஒரு சில திடக்கழிவுகளை கீழே படியவும் வைக்கும். அடுத்தபடியாக சுண்ணாம்பு போட்ட அந்த ஜூஸில் பிஹெச் அதிகமாக இருக்கும். ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணும். ப்ளீச்சிங் வேலையையும் இதுவே பார்த்துக்கும். இந்த ப்ளீச்சிங் அப்படின்றது அந்த இருக்கக்கூடிய லிக்விடை இன்னுமே அது கிளியராக மாற்றும். அதாவது இன்னும் கண்ணாடி மாதிரி மாற்றும். அண்ட் அது போக ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரை உருவாக்கும். அதை சுகராக நம்ம எடுத்துட்டதுக்கு அப்புறமும் கூட அது பழைய கலருக்கு திரும்பாமல் இந்த ஆக்சிடேஷன் அடைகிறதுலேருந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் எவாப்ரேஷன். ஓரளவுக்கு கிளியராக இருக்கக்கூடிய இந்த ஜூஸ் லிக்விடை அதிக வெப்பநிலையில் கொதிக்க விடுவாங்க. அப்படி கொதிக்க விடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நீரெல்லாம் ஆவியாகி போயிடும். அப்போ அதில் மிஞ்சக்கூடியது சுகர் சிரப் மட்டும்தான் இருக்கும். இப்போ அந்த திக்கான சுகர் சிரப்பை கிறிஸ்டலைஸ் பண்ணுவாங்க. அதுதான் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்றது. இந்த கிறிஸ்டலைஸ் பண்ணும்போது அந்த சுகர் சிரப்பில் ஆல்ரெடி வெளியில் எடுத்த சுகரை ஆட் பண்ணுவாங்க. அதாவது சீடு சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா அந்த சுகர் சிரப்பு கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு பேனில் கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரில் இதை கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டும் போது அந்த சிரப்பு கிறிஸ்டலாக மாற ஆரம்பிக்கும். இதில் கிடைக்கக்கூடிய பொருளை மேசிக்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலான ப்ரௌன் சுகர் அப்படின்றது. அதாவது சுகரும் இருக்கும், அது கூடவே சேர்ந்து மொலாசஸும் சேர்ந்து இருக்கும். ஆனால் நமக்கு இது தேவையில்லை. இதுலேருந்து வெள்ளை சர்க்கரையை மட்டும்தான் பிரித்து எடுக்கணும். அதுக்கு அர்த்தம் அதில் இருக்கக்கூடிய மொலாசஸை பிரித்து எடுக்கணும். இதுக்கு சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகுது. இந்த மேசிக்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய லிக்விடை சென்ட்ரிஃபியூகல் மிஷினில் போட்டு 1200 RPMல ஹை ஸ்பீடில் சுற்றுவாங்க. அப்படி சுற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய மொலாசஸ் எல்லாமே வெளிப்பக்கமாக பிரிஞ்சு வந்துடும். நடுப்பகுதியில் அந்த ஒயிட் சுகர் கிறிஸ்டல்ஸ் தங்கிரும். அவ்வளோதான், நம்ம ஒயிட் சுகரை எடுத்துட்டோம். இதை ட்ரை பண்ணி அப்படியே வெளியில் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் இந்த ஒயிட் சுகர் கிறிஸ்டல்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன்பா இதில் எங்கேயுமே மாட்டோட எலும்பு பயன்படுத்தவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ப்ராசஸ் பிளான்டேஷன் சுகருக்கான ப்ராசஸ். இல்லை, புரியல. நீங்கள் இன்றைக்கி ஆன்லைனில் இல்லை நீங்கள் வெளியில் கடைகள்லையோ நீங்கள் சுகர் வாங்கும்போது அந்த சுகர் பேக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் சுகர் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. குறிப்பிட்டிருக்காங்களான்னு தெரியல, பட் குறிப்பிட்டிருக்கணும். இப்போ உதாரணமாக அந்த 50 kg சுகர் பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா மேலே டைட்டிலில் பிளான்டேஷன் சுகர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன புதுவிதமான பேராக இருக்குது, இது என்ன பிளான்டேஷன் சுகர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒயிட் சுகர்லேயே 2 விதமான சுகர் இருக்குது.
ஒன்று பிளான்டேஷன் சுகர், இன்னொன்று வந்து ரிஃபைன்டு சுகர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடைகளில் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான சுகர் எல்லாமே இந்த பிளான்டேஷன் சுகர் தானே தவிர அது ரிஃபைன்டு சுகர் கிடையாது. இதுக்கு அடுத்தும் ஒரு பெரிய பாய் இருக்காப்ல, அவர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு, நம்ம அதுக்கு போக தேவையில்லை. இது ரெண்டுத்துக்குமான கீ டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட பியூரிட்டி தான். இந்த பிளான்டேஷன் சுகரில் 98% வந்து சுக்ரோஸ் இருக்கும். அதே இந்த ரிஃபைன்டு சுகரில் 99.5% வந்து சுக்ரோஸ் இருக்கும். ஸோ இதிலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ காக்கா கூலான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அதுக்கு எனக்கு பியூரான சுகர் தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா எனக்கு இந்த ரிஃபைன்டு சுகர் தான் பியூராக இருக்கும். ஏன்னா அதில் தான் எந்த விதமான வேறு எந்த டேஸ்ட்டும் உருவாகாது, எனக்கு அக்யூரட்டான சுகர் லெவலை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதுனால ஸோ அந்த 99.5% தான் நான் பயன்படுத்துவேன். அதுக்கு அர்த்தம் என்னென்னா மருந்து சார்ந்த பொருட்கள், பேக்கேஜ்டு ஃபுட் ஐட்டம்ஸ், பிவரேஜஸ், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்துலேயுமே ரிஃபைன்டு சுகர் தான் ஆட் பண்ணுவாங்க. மற்றபடி வீடுகளில் கடைகளில் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியது இந்த பிளான்டேஷன் சுகர் தான். இப்போ அந்த ரிஃபைன்டு சுகரில் 99.5% சுக்ரோஸை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளான்டேஷன் சுகர் வந்து அடிஷ்னல் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு போகும். ஸோ ஆல்ரெடி கிறிஸ்டலாக மாற்றப்பட்ட இந்த வெள்ளை சர்க்கரையை மறுபடியும் வந்து மெல்ட் பண்ணுவாங்க. மெல்ட் பண்ணி இன்னொரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ அங்கே தான் வந்து இந்த போன் சார் அப்படின்றது சேர்க்கப்படுறதா குற்றச்சாட்டுகள் எழுது. இந்த போன் சார் அப்படின்றது எலும்பு கறி. எலும்பு கறினா சாப்பிட்ற கறி கிடையாது, அடுப்பு கறி. இந்த அடுப்பு கறியை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா லோ ஆக்சிஜனில் ஹை டெம்பரேச்சரில் உருவாக்குவாங்க. இந்த கறி அப்படின்றது ஒரு காமனான விஷயம் தான். நம்ம கார்பன் ஃபில்டர்னு கூட கேள்விப்பட்டிருப்போம். அது பெரும்பாலான இடங்கள்ல அந்த கறியை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம தண்ணீரை ஃபில்டர் பண்ணுறதுக்காகவோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்தை ஃபில்டர் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவோம். ஸோ இங்கேயும் வந்து அந்த சுகர் சிரப்பை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபில்டர் மூலமாக விட்டு அந்த சிரப்பை வெளியில் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த மாட்டோட எலும்பு கறியாகவே அது இருந்தாலும் அதை டைரெக்டாக அந்த சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. அது ஒரு பெட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த சிரப்பு விழுந்து அதை வடிகட்டி மாதிரி வடிகட்டி வெளியில் போகும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஆட் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு டூல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இது இடையில இருக்கக்கூடிய ஒரு டூல் அப்படின்றதுனால இதுக்கு எந்த விதமான எக்ஸாக்டான ரெகுலேஷன்ஸும் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிபேட்டபிள் டாபிக் தான். எலும்பு இருக்கக்கூடிய ஃபில்டரையும் பயன்படுத்தலாம், இல்லாத ஒரு ஃபில்டரையும் பயன்படுத்தலாம். அது நம்ம போய் ஒவ்வொரு மேனுஃபேக்சரையும் செக் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அப்போ எலும்பு கறி மூலமாக ஃபில்டர் ஆகி வெளியில் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஃபைன்டு சுகரை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒயிட் சுகரை தவிர்த்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது வந்து பிளான்டேஷன் சுகர், அது இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கே போகாது. நீங்கள் தவிர்க்க வேண்டியது ஆடட் சுகர்னு எந்தெந்த பேக்கேஜ்டு ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கோ அது எல்லாத்தையும் தவிர்க்கணும். அது போக மருந்து பொருட்களையும் சுகர் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா அதையும் தவிர்த்தா மட்டும்தான் இந்த ரிஃபைன்டு சுகரை நம்ம கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியும். அடுத்தபடியாக கூறப்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக பொருந்தக்கூடியது தான். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சல்ஃபர் சுகரில் வந்து சேருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சல்ஃபர் அப்படின்றது நமக்கு பிளான்டேஷன் சுகர்லையும் வந்துடும், அதிலேருந்து பியூரிஃபை ஆகக்கூடிய ரிஃபைன்டு சுகர்லையும் வந்துடும். ஸோ இந்த சல்ஃபர் சேர்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே அதோட ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு இதில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ஆப்வியஸாக இதில் சல்ஃபர் சேர்க்குறாங்க தான். இதை ஓவராலாக பார்க்கும்போது நம்ம கொடுத்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து திடப்பொருட்கள் வெளியேறும் போது பெரும்பாலானது வெளியேறிடும். ஆனால் எல்லாமே வெளியேறிடும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ப்ளீச்சிங் ப்ராசஸ்க்கு ரியாக்ட் பண்ண சல்ஃபர் டை ஆக்சைடு அது உள்ளேயே தான் இருக்கும். அதனால தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமமாக 70 ppm வந்து இந்த சல்ஃபர் கண்டென்ட் வந்து உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுறாங்க. இந்த 70 ppm அப்படின்றது ஒரு கிலோவுக்கு கணக்கு பண்ணோம்னா 70 மில்லிகிராம் அப்படின்ற அளவாக இருக்கும். சரி, இந்த 70 ppm அப்படின்றது ஆபத்தானதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிலர் இது ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. அண்டு ஒரு சிலர் வந்து இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இல்லை மூச்சுக்குழாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி கம்மியான அளவு சல்ஃபரை எடுத்துக்கிட்டாலும் சரி அது அவங்களுக்கு இமீடியட்டாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சல்ஃபர்னால கன்சர்ன்ஸ் அதிகமாக எழுந்ததுனால நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து சல்ஃபர் ஃப்ரீ சுகர் அப்படின்னே வந்து இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா DEFCO மெல்ட் பாஸ்பட்டேஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா இதை சல்ஃபர் போட்டு அந்த முறையில் வந்து நாங்கள் தயாரிக்கலை, இதை வந்து பாஸ்பட்டேஷன் மெத்தடில் வந்து தயாரிச்சிருக்கோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த சல்ஃபர் டை ஆக்சைடை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அதுக்கு அல்டர்னேட்டிவாக பாஸ்பட்டேஷன் அண்ட் கார்பனேஷன் அப்படின்ற 2 மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் அந்த பாஸ்பட்டேஷன் மெத்தடில் பாஸ்போரிக் ஆசிடை வந்து பயன்படுத்துவாங்க. இது அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு அடிட்டிவ் அப்படின்றதுனால இதை பயன்படுத்தும் போது எந்த விதமான பெரிய பாதிப்பும் இருக்காது அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கார்பனேஷனில் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகிறாங்க.
ஸோ இதனால் எந்தவித பெரிய பாதிப்புமே கிடையாது. ஆனால் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியது பாஸ்பர்டேஷன் தான். ஏன்னா அதில் தான் வந்து இந்த பியூரிஃபிகேஷன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுனால. பட் நீங்கள் சுகர் வாங்கும்போது அதில் செக் பண்ணலாம். அதில் சல்ஃபர் ஃப்ரீன்னு போட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை பாஸ்பர்டேஷன் மெத்தடுன்னு போட்டிருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அது வந்து சல்ஃபர் இல்லாத ஒரு சுகர் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த ஆடட் சுகரை பொறுத்த வரைக்கும் அதில் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது முடியாத காரியம். ஏன்னா அவங்க எங்கேருந்து மெட்டீரியலை சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம கண்ணால் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் கூடுமான அளவு உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, சல்ஃபர்னால பிரச்சனை இருக்குது, இல்லை அந்த எலும்பில் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பொருட்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, சுகர் அப்படின்றதையே உங்களோட வாழ்க்கையில் இருந்து கூடுமான அளவு தவிர்த்துக்கிறது நல்லது. பட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.